வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: PSLV-C-60 ராக்கெட் மூலம் இன்றிரவு 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை பிரதிநிதிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கோரி அஇஅதிமுக மற்றும் பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்றன. கல்லூரி மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாலத்தீவுக்கு எதிரான நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். PSLV-C-60 ராக்கெட் மூலம் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இரவு 10:15 இது விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. விண்வெளி ஆய்வு மையத்திற்கு உபகரணங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான தொழில்நுட்பத்தை சோதிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுவதாக ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி திரு இளங்கோவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த 360யோட முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஒன்றை ஒன்று இணையப் போகின்றன, இணைந்து விரிகின்றன. டாக்கிங் என்று சொல்வார்கள். ஒரு சேட்டலைட்டுக்கு பேரு டார்கெட், ஒரு சேட்டலைட்டுக்கு பேரு சேசர். ஏன்னா ஒன்னோட ஒண்ணு துரத்திட்டு போறதுனால இது விண்வெளியில நடக்க போகுது. இதுதான் இதனுடைய மெயின் எய்ம். இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம பின்னாடி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு எந்த காம்பனண்டையும் கொண்டு போகலாம். நீங்க பார்ப்பீங்க, இப்ப விண்வெளி நிலையத்துக்கு போறவங்க எப்படி போறாங்கன்னா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் ப்ரொசீஜர் மூலமா தான் போறாங்க. டாக்கிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்னொரு செயற்கைக்கோளும் இன்னொரு செயற்கைக்கோளும் இணையலாம். ஒரு செயற்கைக்கோள் விண்வெளி நிலையத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் டாக்கிங் சொல்றது. இது முறையா நம்ம செய்ய போறோம். இந்த டாக்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இல்ல, எல்லா நாடுகளும் செய்ய போறது. இது வரைக்கும் 3 நாடுகள் தான் செய்திருக்காங்க. நம்ம 4வது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இன்று புதுதில்லியில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் அந்த துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதித்தார். முன்னதாக தொழில்துறை பிரதிநிதிகளுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். கன்னியாகுமரி கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சற்று முன் தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு இன்று விசாரணையை தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விசாரணை மேற்கொண்ட பின் இக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர் திருமதி மம்தா குமாரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் விசாரணை தொடர்பான விவரங்கள் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து விரிவான அறிக்கை மகளிர் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும் திருமதி மம்தா குமாரி தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திருமதி கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் ஆதாயத்திற்காக அஇஅதிமுக இப்பிரச்சினையில் பல்வேறு உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றபோது கைது செய்யப்பட்டனர். திமுக அரசின் இந்த கைது நடவடிக்கை கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் அஇஅதிமுகவினர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆர்ப்பாட்டம் நடத்துவது ஜனநாயக கடமை என்றும் இதனை தமிழக அரசு தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிஜேபி மகளிர் அணி சார்பிலும் இந்த சம்பவத்தில் திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கல்லூரி வளாகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட திமுக அரசு உறுதி செய்யவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த வழக்கை திசை திருப்ப திமுக அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக முன்னுக்கு பின் முரணான தகவல்களை காவல்துறையும் அமைச்சர்களும் வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவியை இன்று சந்தித்து பேசினார். இதற்கிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக திரு விஜய் எழுதிய கடிதத்தின் நகல்களை அக்கட்சியினர் பொதுமக்களிடையே விநியோகம் செய்தனர். ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்த அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் இது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் திரு விஜய் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து சென்னை அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி ஸ்ரீதேவி இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தூக்கு தண்டனையோடு 25,000 ரூபாய் அபராதமும், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாக அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை திமுக அரசு உடனடியாக உயர்த்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இப்பிரச்சினையில் உயர்நீதிமன்றம் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை எதிர்த்து திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது அதன் தொழிலாளர் விரோத போக்கையே எடுத்துரைப்பதாக திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை அருகே மீட்கப்பட்ட குட்டி யானையை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து வனத்துறையினர் முகாமிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவை அடுத்த தடாகம் அருகே உள்ள வரப்பாளையம் பகுதியில் உள்ள விளைநிலத்தில் 1 மாதமே ஆன குட்டி யானை கடந்த வாரம் மீட்கப்பட்டது. அந்த குட்டி யானையை கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்ட போது குட்டியின் தாய் யானை அமர்ந்த நிலையில் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குட்டி யானையை வனப்பகுதிக்குள் அழைத்துச் சென்ற வனத்துறையினர் யானை கூட்டத்துடன் சேர்க்க பலமுறை முயன்றும் யானைகள் கூட்டம் குட்டியை சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் மீண்டும் குட்டி யானையை யானை கூட்டத்துடன் சேர்க்க வனப்பணியாளர்கள் முயற்சி செய்தும் யானை கூட்டத்துடன் குட்டியை சேர்க்க முடியாததால் குட்டி யானையின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு குட்டி யானை கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கூட்டுறவுத்துறையின் பொங்கல் மளிகை தொகுப்பு விற்பனையை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகையை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை 8 பேருக்கு ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆண்களுக்கான நவீன தழும்பில்லா குடும்ப நல அறுவை சிகிச்சை விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நாளை மறுநாள் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி ரோப்கார் சேவை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக 10,000 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஆணையர் திரு அருண் கூறியுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் சர்வதேச அளவிலான முன்னாள் மாணவர்கள் கூட்டம் வரும் 4ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அதன் இயக்குநர் திருமதி அகிலா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களில் தீவிர தூய்மைப் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். மாலத்தீவுக்கு எதிரான நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் பியாரே மற்றும் லிண்டா ஹாட்ரிக் கோல் அடித்தனர். ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பேனோ ஒலிவேட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஜெர்மனியின் கான்ஸ்டான்டின் பிரான்சின் ஹென்ரிக் ஜெபென்ஸ் இணையை வென்றது. மெல்பர்னில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 184 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு நடப்பாண்டில் இந்தியாவின் பும்ரா, இலங்கையின் கமிந்து மெண்டிஸ், இங்கிலாந்தின் ஜோ ரூட் மற்றும் ஹாரி புரூக் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
PSLV C-60 ராக்கெட் மூலம் இன்றிரவு 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை பிரதிநிதிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கோரி அஇஅதிமுக மற்றும் பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்றன. கல்லூரி மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அஇஅதிமுக செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாலத்தீவுக்கு எதிரான நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.